இறை இரக்க ஆண்டவரில் அன்பு பக்தர்களே, என்னை குறித்து இறைவன் விரும்புவது என்ன என்று அறிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? இதோ 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 16 - 18 வசனங்களில் ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: எப்போதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் உங்களுக்காக இறைவன் விரும்புவது இதுவே. ஆம், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கக்கூடிய நாம் எப்படி இருக்க வேண்டும் என்ற தன்னுடைய விருப்பத்தை இறைவன் இதில் தெரிவித்திருக்கின்றார். இறைவனின் விருப்பம் என்பது நமக்கு நல்லதும் நிறைவானதும் நன்மை பயப்பதுமான பாதையாகும். அது நம்மை அழிக்க அல்ல, வாழ்விக்கவும் வளர்க்கவும் அவரது அன்பில் நிலைத்திருக்கவும் செய்யக்கூடியது. சில நேரங்களில் இறைவனின் திட்டம் நமது திட்டத்தை விட வேறுபட்டிருக்கலாம். ஆனால் அவரது திட்டம் எப்போதும் நமது நன்மைக்கே அமையும். ஆகவே நாம் விருப்பத்தை மட்டும் வற்புறுத்தாமல், ஆண்டவரே, என் விருப்பம் அல்ல, உமது விருப்பமே என் வாழ்வில் நிறைவேறட்டும் என்று ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். ஏனெனில் நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருப்பதற்கும் எல்லா சூழ்நிலைகளில் நன்றி செலுத்துவதற்கும் அவர் விருப்பமாய் இருக்கின்றார். ஆகவே இடைவிடாமல் உங்கள் ஜெபத்தை அவரிடம் ஏறெடுக்கும் போது உங்களுடைய மகிழ்ச்சி அதில் அதிகப்படுகின்றது. உங்களுடைய விருப்பங்கள் இறைவனின் விருப்பங்களாக நிறைவேற்றப்படுகின்றன. இன்றே உங்களுடைய அனைத்து விருப்பங்களும் இறைவன் கேட்டு அதனை சரி செய்து சரியான திட்டமிடலாக உங்களுக்கு அதனை தருவாராக. ஆமேன். இறை இரக்கம் போற்றி.